காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். பாத்தியா அனிதா, இந்த தடவை 1 மணி நேரமா போய் கிரிக்கெட் ஆடிட்டு வந்து குளிச்சுட்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நிக்கிறான் பாரு. எதுவுமே நடக்காத மாதிரி. அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ ஏன் தெரியாம, இன்னும் கொஞ்ச நேரத்துல மம்மி வந்துருவாங்க. அவங்க கிட்ட ஒரு சீன் போடுறதுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு கிரிக்கெட் ஆட போனது தெரியாதுல்ல, தெரிஞ்சிச்சுன்னா கொன்னே போடுவாங்க. யாரு? நான் மம்மிக்கு பயப்படுறவனா? உங்க 2 பேரை வேணா சொல்லலாம். மம்மியை பார்த்தோன்னே அப்படியே பம்முவீங்க. நான்லாம் அப்படி கிடையாது. கிரிக்கெட் ஆடிட்டு வந்தது கசகசன்னு இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு குளியல் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். மம்மிக்கெல்லாம் ஒன்றும் பயப்படல. நீ உருட்டு மவுனே, நீ உருட்டு. உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அண்ணா அண்ணா, நீ இருக்கிற கவலையில என்ன கலாய்க்கிற பத்தியா? என்னது, அண்ணன் கவலையில இருக்காரா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடாமா. இவனுக்கு சும்மா இருக்க முடியல. இப்ப என்கிட்ட உத வாங்கணும். டேய் வாயை மூடிட்டு இரு. நானே அதெல்லாம் மறந்துட்டு தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்டா மறுபடியும் நீ அவ பத்தி என் உயிரை வாங்குற? நான் எனக்கு தெரியும், தங்கச்சிக்கு தெரியணும்ல. அதனால தங்கச்சிக்கு சொல்லிடுவோம். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், வாயை மூடிக்கிட்டு இரு. டேய் அர்ஜு, என்னாச்சுடா? அண்ணாவுக்கு என்ன ப்ராப்ளம்? அண்ணாவுக்கு வாழ்க்கையில ப்ராப்ளமா இல்ல ப்ராப்ளமே வாழ்க்கையான்னு தெரியலடி. அச்சோ, என்னாச்சு? வேற என்ன, எல்லாம் உங்க ஆளுனாலதான். டே வேணாண்டா, அடிச்சிருவான்டா அர்ஜு. அண்ணா சும்மா இருங்க, அவன் சொல்லட்டும். என்னாச்சு? என்ன ஆச்சா? அண்ணா லவ் பண்றேன்னு சொல்லும் போது நம்ம அப்பவே சொன்னோம்ல, இதெல்லாம் அண்ணி மாதிரி இல்ல பன்னி மாதிரி இருக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு. கேட்கல சாரு, ஓடிட்டாரு காதல் மயக்கத்துல. இப்போ உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. என்னாச்சு? பண்ணி கலட்டி விட்டுருச்சா? இது பண்ணியா? ஹே, உனக்கும் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது பிடிக்கலையா? சுத்தமா பிடிக்காது எனக்கு. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு எரிச்சலா தான் வரும். இதுல வேற நீ தேவதை அது இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தியா? சரி, அண்ணன் காதல் மயக்கத்துல தெரியுறான், நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பேசாம இருந்தேன். பட் எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நானாவது பரவாயில்ல, அர்ஜுன்லாம் கேவலமா கேட்பான். அட பாவீங்களா, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா அப்பவே சொல்ல வேண்டியதானே? நான் வந்து காமிச்சோன்னே என்கிட்ட பல்ல காமிச்சு நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க. எங்க உன் மனசாதியத்தை விட்டு சொல்லுன்னு நாங்க நல்லா இருக்குன்னு சொன்னோம். நீ எதை வந்து பாட்டா உங்க அண்ணி எவ்வளவு அழகா இருக்கா பாரு, இவ்வளவுதான் காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். பதிலுக்கு நானும் கலாய்ச்சி விட்டேன், நீ திட்டி விட்டு போயிட்ட. டேய், நீங்க சும்மா கலாய்க்கிறீங்களோன்னு நினைச்சேன்டா. சீரியஸா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. உனக்கு சீரியஸா ஒரு ஃபேஸ், கலாய்க்கிறதுக்கு ஒரு ஃபேஸ், எல்லாம் ஃபேஸ் வச்சா பேசுவாங்க? எல்லாத்துக்கும் ஒரே ஃபேஸ் தான். நாங்க எப்படி மாத்தி மாத்தி வைக்க முடியும்? நல்லா வருவீங்க ஆனா. சரி, ஓகே அர்ஜு, என்னாச்சு சொல்லு. டே, ஏதாவது சொன்னேன் முன்னாடி வண்டே பொழந்துருவேண்டா. சரி அண்ணா கோவப்படுறான், அப்புறமா சொல்றேன் உனக்கு தனியா. என்ன? சரி மறக்காம சொல்லிட்டு என்ன? சே, நீங்களாம் ஒரு தம்பி தங்கச்சியா? அண்ணன் கஷ்டத்துல உட்காந்துருக்கேன், அதை நினைச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற என்னென்ன பண்றது? அதானே, இந்த கர்மத்துக்கு தான் நான் லவ்வே பண்றது இல்ல. நான் பாட்டுக்கு ஃப்ரீ பேர்டா சுத்திட்டு இருக்கேன். இவ்வளவு ஜாலியா இருக்கேன் பத்தியா? எப்பவுமே வாயில ஸ்மைலோட தான் இருப்பேன். ஆனா நீ பாரு அப்படியே உருன்னு இருக்க. ஆமா, இவர் லவ் பண்ண மாட்டாரானா? எல்லா பொண்ணுங்களும் ஃப்ளர்ட் பண்ணுவார், அப்படிதானே? எது ஃப்ளர்ட் பண்ணுவானா? டேய், அண்ணா இவ போய் சொல்றானா? நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற பரம்பரையில பிறந்துவேன். உனக்கே தெரியலண்ணா, நான் போய் எப்படின்னா ஃப்ளர்ட் பண்ணுவேன்? போய் சொல்றானா புழுகுனி? என்ன பாரு, யாரு நீ? பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற பரம்பரையா? அப்புறம் ஏதாவது நல்லா சொல்லிட போறேன்டா. அண்ணா, இவன் என் ஸ்கூலுக்கு வர்றதே என்னோட ஃப்ரெண்ட்லாம் சைட் அடிக்க தான், தெரியுமா? ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பெரிய ரதிங்க. உங்களை சைட் அடிக்க வர நாங்க அவ்வளவு தூரம் உங்களை கூப்பிட வராங்க. அம்பட்டு முத்தன முஞ்சி. டேய், என் ஃப்ரெண்டை பத்தி தான் சொன்னீன்னு வச்சுக்கோ, அடிச்சு மூஞ்சிலாம் உடச்சிருவேன்டா. எல்லா ஃப்ரெண்டும் சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு இருக்கா பத்தியா, பேரு கூட லாவண்யா. அவ மட்டும்தான் உங்க கேங்ல அழகா இருப்பா. அவகிட்ட மட்டும்தான் பேசுவேன், மற்ற பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டேன். நீ பாத்திருக்கில்ல? டேய், என்னென்ன நடக்குது இங்க? உன் தம்பியை பத்தி அருமை பெருமைலாம் சொல்லிட்டு இருக்கனே. இல்ல, நீ அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இங்க இந்த துரை லவ் பண்ண மாட்டாராம், ஆனா எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிப்பாராம். இதெல்லாம் என்னடா நியாயம்?
அண்ணா, லவ்ன்றது ஒரு பொண்ணை பண்ணுறது, சைட்டுன்றது யாரை வேணால் சைட் அடிக்கலாம். நான் ரொம்ப ஜென்யூன்னா சைட் மட்டும்தான் அடிப்பேன். மற்றபடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறது, அவங்ககிட்ட நம்பர் வாங்கி எப்படியாவது பேசலாம், ஃப்ளர்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னா. சைட் அடிப்பேன். அது எத்தனை பொண்ணு பண்ணாலும் நான் அழகாக இருந்தால் சைட் அடிப்பேன்னா. அதுக்காக லவ்லலாம் நான் விழவே மாட்டேன் என்றைக்குமே. குட் பாலிசிடா. ஆமாம், நான் அப்படி இருக்கனால தான் ஹாப்பியாக இருக்கேன். நீ போய் லவ்ல விழுந்துட்டு இந்த கஷ்டமாக உட்காந்துருக்க. டே அதே சொல்லாதடா அச்சு, எனக்கு கோவம் வரும். டேய் சும்மா இருடா அண்ணன் நம்பளுக்காம. அகில், அனிதா வாங்க பாரு. சும்மா இருப்பா தம்பி, நீ வேற. இந்தாப்பா அகில் தம்பி, காஃபி எடுத்துக்கோ. தேங்க்யூ அக்கா. சரிப்பா. இந்தா அனிதாம்மா. தேங்க்யூ குக்கக்கா. சரிடாம்மா, வேற ஏதாவது எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேணாக்கா, இப்போதைக்கு இது போதும். அகில் தம்பி உங்களுக்கு? இல்லைக்கா, காஃபி மட்டுமே போதும். என்ன பாரு, அவங்களுக்குலாம் காஃபி ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்தாச்சு, எனக்கு எதுவும் கொடுக்கல. நீ தான் எதுவுமே குடிக்க மாட்டியாப்பா. நீ தான் டயட்டுன்னு அதை கொடுத்தாலும் வேணாம் இதை கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லுவ. வெறும் ஜூஸா தானே குடிச்சிட்டு இருப்ப. அதனால தான் உனக்கு எடுத்துட்டு வரல, அவங்க 2 பேருக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் நல்லா பேசுங்க பாரு. ஆனால் நான் ஜூஸ் குடிப்பேன், அதுவும் டயட் ஜூஸ் குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை போட்டு எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. ஆமா, இவர் போலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இப்பவே உடம்பு டயட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு போட்டு பாடா படுத்திட்டு இருக்கான் எல்லாரையும். டேய் பிசாம இருக்கிறத சாப்பிட்றா. ஏம்மா, அப்படிலாம் சாப்பிட்டா உடம்பு ஸ்பாயில் ஆயிருமா? பாரு, நீங்கள் போய் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் இல்லை ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வரீங்களா? சரிப்பா தம்பி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே பாரு, போய் எடுத்துட்டு வாங்க. அக்கா. சொல்லுப்பா தம்பி. அப்பா அம்மா வந்துட்டாங்க? இல்லப்பா, இன்னும் வரல. சரிங்கக்கா, நீங்கள் இப்போ கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க போ. சரிப்பா. பாரு, மறந்துடாம ஜூஸு எடுத்துட்டு வரேன் தம்பி. டேய், இந்த மூஞ்சிலாம் போலீஸ் ஆகுமான்னு நினைச்சாவே டவுட்டா இருக்குடா. ஏன் போலீஸ் ஆகிறதுக்குன்னு எதனா மூஞ்சி இருக்கா என்ன? சொல்லு, போய் செஞ்சுட்டு வரேன். மூஞ்சியை பற்றி தெரியல, ஆனால் உன் வாய்க்கெல்லாம் போலீஸ் அண்ணா என்ன ஆகும்னு நினச்சாவே பயமாக இருக்குடா. அதெல்லாம் நாங்கள் போலீஸ் ஆகி மக்களை காப்பாற்றுவோம், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்க மக்களை காப்பாத்துறதை நாங்க பார்த்துட்டே இருக்கோம். நீங்க எல்லா பொண்ணுங்களையும் ஃப்ளர்ட் பண்ணுவீங்க, ஆனா நீங்க போலீஸ் ஆவீங்க, அப்படிதானே? இது வாலிப வயசுடி. இந்த வயசுல பொண்ணுங்களை பார்க்கறது, சைட் அடிக்கிறது, பேசலாம் தப்பே கிடையாது. பட் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வரும்போது நான் கரெக்டாக இருப்பேன். பாக்குறேன்டி, பாக்குறேன். பாரு, முதல்ல நீ டாக்டர் ஆகுவியான்னு நான் பார்க்குறேன். ஏன், நான் கண்டிப்பா ஆவேன். அதுதான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாவே இந்த அம்மா மயங்கி விழுந்துருவா. இவன் இன்னொருத்தவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட போறாங்களாம். நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் தகர்த்து உடைக்கணுன்றதுக்காக தானே நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பார்க்கலாம். நல்ல வேலை ரேணு, நம்ம கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போல. நம்ம போனனால எப்படியோ கிடைச்சிருச்சு. நம்ம போனனால இல்ல, நான் வந்தனால தான். நீங்களா போயிருந்தா கண்டிப்பா அந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு தான் போயிருக்கோம். நான் வந்து கரெக்டா பேசுனனால தான் இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சது. அதுவும் இது முக்கியமான கான்ட்ராக்ட், அதனால தான் நானே மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்தேன். சரி ரேணு, எப்படியோ கிடைச்சிருச்சுல்ல, சந்தோஷம் தானே? இன்னும் உங்களுக்கு எவ்வளவு தாங்க சொல்லி புரிய வைக்கணும்? இப்படி பேசுங்க, மீட்டிங்ல இப்படி நடந்துக்குங்கன்னு நானும் எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அப்புறம் எப்படி நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும்? நம்மளும் ஏதாவது கொஞ்சம் அங்கிட்டு மறைச்சு கிடைச்சு சொன்னாதான் நமக்கும் கான்ட்ராக்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும் தான் நினைப்பேன். அதே மாதிரி என் தொழில நான் ரொம்ப சுத்தமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன். இப்பவும் அப்படித்தான் இருப்பேன், எப்பவும் அப்படித்தான் இருப்பேன். எதுக்காகவும் நான் போய் சொல்லி ஒரு கான்ட்ராக்டை வாங்கணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை ரேணு. இப்போ யார் உங்களை போய் சொல்ல சொன்னா? இருக்கிறத தானே சொல்ல சொல்றா. ஆனா அங்கங்க போய் சொல்றதுல தப்பு கிடையாது. அப்பதான் நம்ம பழைக்க முடியும். உங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தா இன்னும் நம்ம ஓட்டு வீட்டில் தான் இருந்திருக்கணும். என் பேச்சை கேட்டனால தான் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய வீடு வாசல்னு எவ்வளோ ஹாப்பியா இருக்கோம். அது எல்லாம் நேர்மையா வந்த காசு தான். நான் நேர்மையா தான் சம்பாதிச்சேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா போய் சொல்லி ஒரு கான்ட்ராக்டை வாங்கணும்னா நான் அப்படி எந்த கான்ட்ராக்டும் வாங்க மாட்டேன். உங்கள்கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட் தான். இது யார் இங்க மாட்டினது? ஏன் இப்படி கத்துறீங்க? இது யார் இங்க மாட்டினதுன்னு கேட்டேன். எதை? இது கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னத்த சொல்ற இவ? எங்க அக்கா போட்டோ. இது யார் இங்க மாட்டினது? அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். இது யார் இங்க கொண்டாந்து மாட்டினதுன்னு. அக்கா. உலகம் என்பன் உலகம் எங்கும் இவளே வந்திடுவா. அது சரி, அக்கா மேல பாசமோ? கண்ணீர் தார தாரையா வருது. யாரு, நீங்க தான் அப்ப இந்த போட்டோ மாட்டினதா? இல்ல ரேணு, நான் மாட்டல. அப்ப இவர் யாரு மாட்டினதா இருக்கும்? எங்க இந்த பசங்க? யாருமே காணோம். டேய் அகில், அர்ஜுன், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் கீழே வாங்க. ஏய், அம்மா கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சுல? அத்தி கூப்பிட்ற மாதிரி இல்லனா? அம்மாதான். ஆமா அவங்க தான் கூப்பிடுறாங்க. வாங்க சீக்கிரம் வாடா. ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது இன்னைக்கு நம்ம வீட்டுல. வாணித்த போய் பார்க்கலாம். பூகம்பமா? என்ன பண்ணீங்க? 2 பேரும் ஏதாவது பண்ணிட்டீங்களா? இல்ல, வந்து பாருடி, வாடி.
என்னாச்சு நீ ஏன் அப்படி கத்துறீங்க? என்ன ஆச்சா? இந்த போட்டோ எப்படா இங்க வந்தது? நினைச்சேன் போட்டோவா தான் இருக்குன்னு. இது அத்தை ஃபேமிலி போட்டோவா? ஆமா, அவள அத்தைன்னு சொல்லாத. இது என்னமா நியாயம்? அத்தையும் அத்தையும் தானே சொல்லணும், வேற சித்தின்னு சொல்ல முடியுமா? டேய் டேய், முதல்ல இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது அதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. போட்டோ என்ன அதுவே தனியா நடந்து வந்த வாலில் மாட்டிக்கும், யாராவது மாட்டியிருப்பாங்க. டேய் அர்ஜுன், அப்ப நீ தானே மாட்டின. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் நீ தான் பாப்ப. ஆமா, நீங்க பாத்தீங்க. மீ கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அவன் ஒன்றும் போட்டோ மாட்டல, நான் தான் மாட்டினேன். என்னது, நீ இந்த போட்டோ மாட்டினியா? எதுக்குடா அகில் இந்த போட்டோ கொண்டாந்து ஹால்ல மாட்டியிருக்க? அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த உறவு இல்லைன்னு நம்ம தான் சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு புதுசா உறவு கொண்டாடுறீங்க? இந்த போட்டோ பார்த்தாவே எரிச்சலாம் வருது. ஒழுங்கு மரியாதை எங்க இருந்ததோ அந்த போட்டோவை கழட்டி அங்கேயே கொண்டு போய் வச்சிரு. இல்லை எனக்கு புரியல, நீங்க சொன்னதுல ஒரு சிறு திருத்தம் இருக்குமே. நம்ம ஒன்றும் அவங்க உறவு வேணான்னு தூக்கி போடல, அவங்க தான் நம்ம உறவு வேணான்னு தூக்கி போட்டிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு நம்ம உறவுலாம் தேவையில்லை. அதே மாதிரிதான் எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவையில்லை. இந்த போட்டோ இதுக்கு மேல இங்க இருந்து தூக்கி போட்டு உடைச்சிருவேன். மரியாதையா அது எங்க இருந்தோ அங்கேயே தூக்கி போட்டுரு. இல்லம்மா எனக்கு புரியல, அவங்களோட சொத்து வேணும், அவங்க சொத்து மூலியமா உருவாக்குன இந்த வீடு வேணும், வாசல் வேணும், இந்த கம்பெனி வேணும், எல்லாம் வேணும். ஆனா அவங்களோட உறவு வேணும் அவங்களுக்கு. இதுல என்ன லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. டேய் அகில், அப்படி எதுனா நல்லா திட்டிட போறேன். இதெல்லாம் உங்க அத்தை கொடுத்த சொத்துனால வந்ததா? இதெல்லாம் நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இந்த வீடு வாசல் கம்பெனி எல்லாம் நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, உங்க அத்தை கொடுத்த சொத்துனால கிடையாது. இல்ல அது எப்படி? அவங்க கொடுத்ததுனால தானே நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இல்லைன்னா நீங்க எதை வச்சு இவ்வளவு தூரம் வர முடியும்? டேய் நீ வாய மூடு, நீ ஏதாவது பேசுனா அரைஞ்சிருவே பாத்துக்கோ. அவன் கேட்கறது கரெக்ட் தானே மீ? அவங்களோட சொத்தை வச்சு தானே நீங்க கம்பெனி ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இல்ல இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட சொத்தை வச்சு தான் நீங்க பேஸ்மெண்டே போட்டிருக்கீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சம்பாரிச்சது உங்களோட கஷ்டப்பட்டு நீங்க உழைச்ச உழைப்பு தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அதுக்கான பேஸ்மெண்ட் என்னோட அத்தையோட உழைப்பு, என் அத்தையோட சொத்து. என்னது உன் அத்தையா? எப்படா உன் அத்தையானா? அவங்க எப்பவுமே என்னோட அத்தை தான். இவ்வளவு நாள் உங்களுக்கு பயந்து தான் அப்பா அவங்க கூட பேசாம இருந்தாரு. அதே மாதிரி அத்தையும் ஏத்துக்கல. ஆனா இதுக்கு மேல அப்படி இருக்க முடியாது மீ. இனிமே அப்பாவையும் அத்தையும் சேர்க்கறது என்னோட கடமை. என்னது, உங்க அப்பாவே உங்க அத்தையை சேர்த்து வைக்க போறியா? என்னடா நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கிளி? எனக்கு புரியல. நீ தலை பிள்ளைன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு அம்மா எடுத்து பேசிட்டு இருக்க. போய் போய் இவங்களுக்காக. அம்மா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. அவங்க உங்களோட அண்ணி. அம்மா அண்ணியா? அண்ணி அவங்களும் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அவங்க சொத்துல வந்த எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும், அப்படித்தானே? அக்கில், என்ன டென்ஷன் பண்ணாம இந்த போட்டோ இங்க இருந்ததோ அங்கேயே கொண்டு போய் வச்சிரு. முடியாது, இந்த போட்டோ இங்க தான் இருக்கும். அதே மாதிரி கூடிய சீக்கிரமே அத்தையும் அப்பாவையும் ஒன்று சேர்ப்பேன், அதை நீங்க பாப்பீங்க. நீ என்ன கோவப்படுத்திட்டே இருக்க. நாங்க இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் இந்த போட்டோ இந்த வீட்டுல தான் இருக்கும். அப்படி இந்த போட்டோ உங்களுக்கு வேணாம், நீங்க தூக்கி போடணும்னு நினைச்சீங்கன்னா நாங்களும் இந்த வீட்டு விட்டு போயிடுறோம். எப்படி வசதி? டேய் யாருக்காகடா பெத்த அம்மா வைத்து பேசிட்டு இருக்க நீ? என்னோட அத்தை மாமா அப்புறம் என் அத்தை பசங்களுக்காக. என்னங்க திருத்தவே முடியாது, எக்கடா கெட்டு ஒழுங்க. என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், டேடியை பாருங்க அழுதுட்டு இருக்காங்க. பா எதுக்கு அலறீங்க? என்னாச்சு டாடி? என் அக்கா ஃபோட்டோவை நான் என் வீட்டில் மாட்டணும்னு எவ்வளோ ஆசையாக இந்த ஃப்ரேம் போட்டு வச்சேன் தெரியுமா? வீடு கட்டினதுக்கப்புறம் மாட்டணும்னு. ஆனால் அவங்க அம்மா மாட்ட விடாமல் இதை தூக்கி எரிஞ்சிட்டா. நான் தான் அப்புறம் பத்திரமா எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சுருந்தேன். தேங்க்யூ அகில், இதை கொண்டாந்து மாட்டினது மட்டும் இல்லாமல் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணதுக்கு. டாடி அழாதீங்க, உண்மையாவே உங்களையும் உங்க அக்காவையும் சீக்கிரமே நான் சேர்த்து வைக்க போறேன். நீங்க கவலையே படாதீங்க. என்ன அகில் சொல்ற, உண்மையாவா? உண்மையாதான் டாடி. இதுக்கப்புறம் நீங்களும் உங்க அக்காவும் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கூடிய சீக்கிரமே அத்தைக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சு உங்களை அவங்க கூட சேர்த்து வைக்கிறேன். போதுமா? அர்ஜுன், நீ சொன்னதை மட்டும் நடத்தி காட்டிட்டீன்னா என் வாழ்க்கையில வேற சந்தோஷமே தேவையில்லடா. என் அக்கா பசங்க மட்டுமே போதும். கண்டிப்பா நடக்கும் சீக்கிரமே டாடி, கவலைப்படாதீங்க. கண்ணை தொடங்க. ஆமா டாடி அழாதீங்க, கஷ்டமா இருக்கு. இப்பதான் எங்க டாடி அழகா இருக்காரு. ஆமா, அழாதீங்க டாடி. சீக்கிரமே அத்தையும் உங்களையும் ஒன்று சேர்க்குறோம், ஓகேவா? சரிடா, என் பிள்ளைங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் அக்கா பசங்க நேரம் வளர்ந்துருப்பாங்கல்ல. ஆமா டாடி. டாடி அப்புறம் ஒரு விஷயம், அதை மறந்துட்டேன் பாருங்க. என்னதுப்பா? ஒரு நிமிஷம் இருங்க டாடி, வந்துடுறேன். அண்ணா எங்க போறாரு அர்ஜுன்? தெரியலேடி எங்க போறாருன்னு. டாடி இந்தாங்க. மித்ரா, இது என் கடைசி மருமகளாச்சே. ஆமா, இதுவும் நீங்க தனியா ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தீங்க. பட் இது மாற்றத்துக்கு இடம் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட வந்தானே கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன். என் தங்கம், இவன்னா எனக்கு உயிர்ப்பா, உனக்கே நல்லா தெரியும்ல.
குழந்தை இந்நேரம் வளர்ந்துருக்கும். இப்படி இருக்காளோ தெரியல. அதெல்லாம் வாயாடி நல்லா தான் இருப்பா. டேய் சும்மா இருடா. புள்ளைய வாயாடின்னு சொல்லாதடா. பின்ன அப்பவே வாயடிச்சிட்டு கிடப்பா, இப்போ என்ன பண்றாளோ தெரியலையே. என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு எனக்கு இப்போ. டேடி ஒன்றுமே கவலைப்படாதீங்க, சீக்கிரமே மித்ராவை மட்டும் இல்லை டேடி, அத்தைய அப்புறம் வித்யாக்காவை காயுவை எல்லாரையுமே நீங்கள் பார்ப்பீங்க, மாமாவை. ஓகேவா? சீக்கிரம் ஏதாவது பண்ண அகில். நான் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை நீங்கள் ரூமில் மாட்டிக்கிறீங்களா? ஐயோ அகில், உங்க அம்மா இங்கேயே ருத்ரதாண்டை மாடிட்டு போயிருக்கா. இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் நான் ரூம்ல மாட்டினேன், அவ்வளவுதான். என்னை திட்டினா கூட பரவாயில்ல, என் புள்ள போட்டோவை உடைச்சிருவா. அதனால உன்கிட்டே இருக்கட்டும் அகில், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்படியா சொல்கிறீங்க? சரிங்க டாடி, அப்போது ஃபோட்டோ என்கிட்டே இருக்கட்டும். சரிப்பா. எங்க மித்ரா ஃபோட்டோ கூட. இந்தாடா. ஹே ஆமா, உங்கள் ஃபேஸ்லாம் உண்மையிலே மறந்து போச்சு தெரியுமா? இப்போ இந்நேரம் ஃபேஸ்லாம் மாறி இருக்கும்ல எல்லார இடத்தும். அது தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாயாடி அப்படியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். தெரியலையே, எனக்கும் இப்போ இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுது. என்ன மேடம், அம்மா பார்த்து அப்படியே நடுங்குவீங்க, இப்போ இவங்கள பார்க்கணுன்றீங்க, அம்மா கோவப்படுவாங்களே. டேய், அம்மா மேலே பயம் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக அத்தை ஃபேமிலியை விட்டுட்டு போகணும், விட்டு கொடுக்கணும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லைடா. நானும் உங்களை விட அதிகமாகவே உங்களை மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? பாரா, அப்படியா மேடம்? சரி ஓகே, ஃபோட்டோ கூட நீ போய் படி, உனக்கு படிக்க நிறையா இருக்கும். டேய் நீ 12th நீ படிக்காமல் சுற்றிட்டு இருக்க, போய் படிடா போடா. சரி நான் போகிறேன், திட்டாத. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, எந்தெந்தன் கை சேர்ந்தது. என்னடா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்ல மிரர்ல உன்னை பாக்குறேனா, அதான் பாட்டு தானா வருது. வரும் சார் உங்களுக்கு பாட்டு. ஏன் பாத்துட்டு நீ பாடிட்ட? ஃபுல் சாங் பாட வேண்டியதானே? அவ்வளவு தாண்டி தெரியும். அதானே, எல்லா பாட்டுலையும் 4 வரியை தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது அப்படிதானே? ஏண்டி வாடுற? நான் உன்னை பார்த்து ஒரு பாட்டு பண்ணல, அது மாதிரி என்ன பார்த்து பாட்டு பாடு. ஒன்னு பார்த்தா பின்ன உன் புருஷன் நான் தானே, என்ன பார்த்தா பாட்டு பாடணும், பாடுடி. ஒன்னு பார்த்து என்ன பாட்டு பாடுறது? அடியே, என்ன பார்த்து ஒரு பாட்டு கூட உனக்கு தோணலையா? இவ்வளவு பாட்டு இருக்கேடி. நீ வந்த என் வாழ்விலே பூத்தாயின் வேரிலே நாளையே நீ போகலாம், என் ஞாபகம் நீயாகலாம், சென்ற பின்னாலே வீதி என்னாகுமோ, யாரிவன் யாரிவன் ஓர் மாயவன் மெய்யானவன் அன்பில். ஹே பாடுறா, இவ்வளவு சூப்பரா லிரிக்ஸ் தெரியுது யாருக்கு? நாங்களாம் சாங்ஸ் அடிக்டட். ஆஹா. சரி வினய், அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? எல்லா மாப்பிள்ளையும் உங்க அக்கா கிட்ட கொடுத்தாச்சு. உங்க அக்கா தான் செலக்ட் பண்ணணும். அவளும் 1 வீக்கா செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா ரொம்ப பொறுமையா இருக்காரு, எப்ப கத்துவாரோ தெரியல. ஏண்டா, ஒருவேளை அக்கா யாரையும் லவ் பண்றாங்களோ? சேம் டவுட்ரி எனக்கும் இருக்கு. ஆனா அவ சொல்ல மாட்டாளே, ஏன் நம்ம கிட்ட மறைக்கணும்? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மேரேஜும் பண்ண போறோம். ஸோ இப்போ சொன்னா தானே கரெக்டா இருக்கும். என் அக்கா செலக்ட் பண்ணியிருக்க பையன் கண்டிப்பா நல்ல பையனா தான் இருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்புறம் சொல்ல மாட்டேன்றா? பேசாம நம்மளே கேட்டுருவோம் மாடி. இல்ல, இந்த விஷயத்துல ஸ்வேதாக்காவா தான் சொல்லணும், நம்ம எதுவும் கேட்க கூடாது. அவெல்லாம் சொல்ல மாட்டாளே, நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. எதுக்கு சார் நாள் தள்ளி போகுது? எல்லாத்துக்கும் தான். என்ன எல்லாத்துக்கும்? அடியே கிராதகி, நீ என்ன சொன்ன? ஸ்வேதாக்காக்கும் மேரேஜ் ஆகணும், ப்ளஸ் நம்ம காலேஜ் முடிக்கணும். 2ல 1 நடந்துருச்சு, இன்னும் 1 தான். அதையும் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும்ல. அம்மா ஆசைப்படுறது இல்ல சார், நீங்க ஆசைப்படுறதுன்னு சொல்லுங்க. சரிடி, நான் ஆசைப்படுறது. இப்போ என்ன அதுக்கு? 2 1 தானே. நீ ஆசைப்பட்ட என்ன, நான் ஆசைப்பட்டா என்ன? 24 hours அதே நினைப்புல இருக்கிறது பிச்சு புட பிச்சு. என் பொண்டாட்டி மேல தானே நினைப்பா இருக்கேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம்மா, தப்பு இல்லை தான். சரிடி, உன் அப்பாட்ட பேசுனியா, தங்கச்சிட்ட பேசுனியா, எப்படி இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னால தான் அவங்கள போய் பார்க்கவே முடியல. சரி ஓகே, இந்த சண்டே கூட்டிட்டு போறேன், ஓகேவா? நிஜமாவா? நிஜமா தான். தேங்க்யூடா புருஷா. லவ் யூ பொண்டாட்டி. அடியே என்னடா? ஒரு முத்தம் கொடுடி. உன் பொண்ணே உங்ககிட்ட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீயா ஆசையா அத்தனைக்கு முத்தம் கொடுத்துருப்பியா? அத்தானுக்கு தானே முத்தம் தானே, கொடுத்துருவோம். எங்க நானா கொடுத்தாதான் உண்டு. ஏன்
நீ கொடுத்தா என்ன நான் கொடுத்தா என்ன, யார் கொடுத்தாலும் சந்தோஷம் என்னமோ ஒரு 2 பேருக்கும் தானே. என் பிட்டு எனக்கே போடுற. வினய், கமலி, கொஞ்சம் கீழே வாங்கம்மா. ரைட்டு. எங்கன்னா ரொமான்ஸ் பண்ண விடுறாங்களா லவ் பேர்ட்ஸை? டேய் என்னன்னு கேட்டு வருவோம் வா. இதோ வர அத்தை, வாடா சீக்கிரம். சரி வா. என்னக்கா எல்லாரும் வர வச்சுட்டு நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க? என்னமோ பேசணும்னு எல்லாரையும் அறக்க பறக்க வர சொன்ன, இப்போ நீ அமைதியா உட்காந்துட்டு இருக்க. அதானே, என்னாச்சுமா? எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. ஐயோ, அவன்கிட்ட நம்ம வீட்டில் பேசிடுறேன்னு சொல்லிட்டு வந்தோம் தைரியமா. ஆனால் இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கே. நம்ம லவ் பண்ணுறோன்னு எப்படி சொல்றது? அக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, பயப்படாம. ஆமாடாம்மா, மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிட்டியா? உனக்கு ஃபோட்டோ கொடுத்து 1 வாரம் ஆச்சு. அப்பாவும் உங்ககிட்ட இதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு எங்ககிட்ட சொல்லிட்டாரு, அதனால நான் கேட்டுக்கல. இப்போ என்ன மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கியா? மாப்பிள்ளை? ஆமாம்மா, மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். என்னக்கா சொல்ற? மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டியா? யாரு? போட்டோ எங்க? ஆமாடாம்மா, நான் ஒரு 7 போட்டோ கொடுத்தனேம்மா. அதுல எந்த மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிருக்க? 7 மாப்பிள்ளையுமே ரொம்ப நல்லவங்க, நல்லா படிச்சவங்க, நல்ல குடும்பத்து பசங்க. நீ எந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண? அப்பா கிட்ட சொல்லு. அப்பா அதில் ஒரு சிறு திருத்தம். இது சீர்திருத்தமா? டேய், சிறு திருத்தம்னு சொன்னாங்க, காதை ஒழுங்கா வச்சு கேளு. ஓ, சிறு திருத்தமா? என்ன திருத்தம்க்கா சொல்லு. அப்பா அது வந்து அது வந்து ஏய் நீ சும்மா இருடா. நீ இப்படியே நான் ஊடாலோட பேசுனீங்கன்னா நான் பேச வரதை மறந்துடுவேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு கமலி அவனை. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவங்களே பதட்டப்படுறாங்கல்ல, சொல்லட்டும். சரி, நான் இப்போ அமைதியா இருக்கேன். இப்போ மேடம் டக்குன்னு சொல்லிடுவாங்க பாரு. சொல்ல தாண்டா போறேன். அப்பா, நான் நீங்க கொடுத்த பையனை யாரையும் செலக்ட் பண்ணலப்பா. என்னம்மா சொல்ற? அப்புறம் பேரு யாரை செலக்ட் பண்ணிருக்க? அப்பா நான் சுபா அக்கா, நீங்க நான் நீ சொல்லி எப்போ முடிப்பீங்க? அங்கிள் தான் கேட்குறாருல, என்ன உங்க மனசுல இருந்தாலும் டப்புன்னு சொல்லிடுங்க. ஓகே அப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. இதில் எனக்கு எந்த விதமான ஷாக்குமே இல்லை. என்ன, நீ யாரையோ லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருமா அந்த பையன்? என்ன சிரிச்சுட்டு கேட்குறீங்க எல்லாரும்? கோபம் இல்லையா? எங்களுக்கு ஏமா கோவம் வரப்போகுது? எங்க மேல இருக்க நம்பிக்கை விட எங்க பொண்ணு மேல எங்களுக்கு அதீதமான நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றான்னா கண்டிப்பா நல்ல பையனா தான் இருப்பான். அவன் மனசுக்கு பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையம்மா. யார் இந்த பையன்? அக்கா கேட்குறாங்களா, சொல்லுங்க யார் அந்த பையன்? கமலி, அந்த பையன் வேற யாரும் இல்லை, நம்ம சத்யாவோட அண்ணா சதீஷ். சதீஷ் அண்ணாவா? சதீஷ் அண்ணாவா? அப்பா உங்களுக்கு கூட தெரியுமே, நம்ம பேங்க்ல லோன் வாங்கி இப்போ டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்காரு சதீஷ் குமார், அவர் தான்ப்பா. யாரு? சதீஷையா? சதீஷையா காதலிக்கிற? அவரே தான்ப்பா. நானும் அவர் தான் ஒரு 1 இயராக லவ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். அவன் லோன் வாங்கினதுலேருந்து நம்ம கிட்ட லோன் கரெக்டாக கட்டிட்டு வர வரைக்கும் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பான். ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கானே நிறைய விஷயங்கள்ல. லோன் விஷயங்கள் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காமா. அந்த மாதிரி ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு மருமகனா வரதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா. எனக்கு மட்டும்தான் யாருன்னு தெரியல, மற்ற எல்லாருக்கும் தெரியுது. ஃபோட்டோ வச்சிருக்கேடாமா? இருக்குமா, நான் உங்களுக்கு காட்டுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா போதும் தங்கம், நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். இது சத்யாவுக்கு தெரியுமா? இல்லை வினய், யாருக்குமே அது தெரியாது. எனக்கும் அவருக்கும் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் பேசுறேன்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறமா நான் என் வீட்டை பேசிக்கிறேன்னு சொன்னார். இப்போ உங்ககிட்ட பேசிட்டேன்ல, நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா அவர்கிட்ட நான் பேசிடுவேன், அவரும் வீட்டில் பேசிடுவாரு. எங்களுக்கு ஓகே தான்மா. அப்பா அம்மா உண்மையாக சொல்கிறீங்க? உங்களுக்கு ஓகேவா? ஓகேடாம்மா, எங்கள் பிள்ளையோட செலெக்ஷன் தப்பாகாது என்றைக்குமே. அப்பா ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட சம்மதம் வாங்கணும், நீங்கள் சம்மதிப்பீங்களான்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். பட் இவ்வளோ ஈஸியாக முடியும்னு நினைக்கல. வேற பையனை யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் யோசிச்சிருப்பேம்மா. பட் சதீஷை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 1 வருஷமா அவனை பாக்குறேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க மாட்டான். அதனால சீக்கிரமே உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நம்ம நாளைக்கே பொண்ணு பார்க்க போலாம். ஓகே? இங்க தானே சட்ட சிக்கல் இருக்கு. சட்ட சிக்கலா? என்னது வினய் அது? பா, சத்யா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணாம அவங்க அண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணுவாரு? ஆமா. ஆமாப்பா, சத்யா கல்யாணம் பண்ணிட்டு தான் நாங்கள் அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம்.
சத்யா லவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, கௌதம தான். அவங்க அப்பா என்னைக்கு சம்மதிக்கிறாரோ அடுத்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சதீஷ் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க சம்மதிச்சாங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த முகூர்த்தத்திலே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல சத்யா கல்யாணம் முடியட்டுப்பா, அடுத்து நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம். சத்யா கல்யாணம் முடிஞ்சுதான் அவங்க கல்யாணம் முடியணும்னா அது இந்த காலத்துல நடக்காது போல இருக்கே. ஏய் வாயை மூடு வினய், ஏன் அப்படிலாம் சொல்ற? அதெல்லாம் கௌதம் அப்பா சீக்கிரமே ஒத்துப்பாரு. சீக்கிரமே சத்யாவுக்கும் கௌதமனாவும் கல்யாணம் நடக்கும். ஏய் ஆமாடா, கௌதம் பேசுறேன்னு சொல்லியிருக்காரான் வீட்டில். அவங்க அப்பா ஊர்லேருந்து வந்தோடனே பேசிடுவான், எப்படியாவது சம்மதிக்க வச்சிருவான். கௌதமண்ணா பத்தி எனக்கு தெரியும், அவர் ட்ரை பண்ணுவாரு. ஆனா உங்க அப்பா சம்மதிப்பாரான்னு தெரியலையேக்கா. சம்மதிக்கணும் வினய், நான் அதான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், அவர் வீட்டில் பேசுற வரைக்கும் நீ சத்யா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஆஹா இல்ல சொல்ல. தேங்க்யூ லவ் யூ மை ஃபேமிலி. நான் இப்போ போய் அவர் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிடுறேன். சரிடா தங்கம், நீ சந்தோஷமா இரு எப்பவுமே. ஓகே டாடி, பாய். பாய்டா. பாய் வினய் கமலி. அக்கா ரூமுக்கு தானே போறீங்க? ஆமா சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே நான் வரேன். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. மா எதுக்கு கூப்பிட்டாரு, என்னன்னு சொல்லுங்க. டேய் இருடா, அவரே சொல்லுவாரு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாராம் இந்த 1 வருஷமா? அவருக்கு பிசினஸ் தானே முக்கியம், ஒய்ஃப் புள்ள இதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லையே. இப்போ எதுக்கு வந்து உட்காந்து நம்ம கிட்ட பேசணும்னு சொல்றாராம்? டேய் அவர் என்ன சொல்றாரு முதல்ல கேளு, அவரை பேச விடுடா. பேசினா என்ன பேசுற போறாருமா? மிஞ்சி போனா கோவப்படுவாரு. இது உனக்காகத்தான் சம்பாதிக்கிறேன், இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான், நான் உனக்காக தான் ஓடுறேன்னு சொல்ல போறாரு. வேற என்னமா சொல்ல போறாரு? தம்பி, நான் எல்லாமே சொல்றேன். நான் இந்த 1 இயரா ஊர்ல இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. வேற என்ன காரணமா இருக்க போகுது? பிஸ்னஸ்னு ஓடி இருப்பீங்க, நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, அதான் இப்போ வந்திருப்பீங்க. எப்படியோ நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு கிளம்பிடுவீங்களா மறுபடியும்? இல்லப்பா, இனிமே அப்பா எங்கேயுமே போக மாட்டேன். எங்கேயுமே போக மாட்டீங்கன்னா புரியல எனக்கு. இல்லப்பா, ஸ்டேட் அப்புறம் கண்ட்ரி வேற எங்கேயுமே போக மாட்டேன். அங்கே உள்ள பிஸ்னஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டு மொத்தமாக இந்தியா கிளம்பி வந்துட்டேன். இனிமே இங்கே உள்ள பிஸ்னஸ் மட்டும்தான் பார்க்க போறேன். ஏன் இந்த திடீர் முடிவு? என் பையனோட, என் பொண்டாட்டி கூட, அப்புறம் என் மருமக கூட, என் பேரன் பேத்திங்க கூட இங்கேயே சந்தோஷமா இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை கௌதம். அதனால தான் அங்கே உள்ள எல்லா பிஸ்னஸையும் முடிச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன். இனிமே நான் அந்த வீட்டை தவிர வேற எங்கேயுமே போக மாட்டேன். உண்மையாவ சொல்றீங்க? ஏன் இந்த திடீர் முடிவு? எல்லாம் என் பையனுக்காக தான். ஓ, எல்லாமே உங்க பையனுக்காக தான் செய்வீங்க, ஆனா கல்யாண விஷயத்தை தவிர, அப்படித்தானே? சரி கௌதம், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்கல்ல? இப்போ எங்க கூட்டிட்டு போறீங்க? பொண்ணு பார்க்கறதுக்கு. அதானே, வந்தோன்னு உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்னாலலாம் எங்கேயும் வர முடியாது. டேய் அவர் சொல்றத முழுசா கேளுடா. நீங்க அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. தம்பி, பொண்ணு பார்க்க போற இடம் வேற யாரும் இல்லை, உன்னோட சத்யாவை தான். என்னது, என்னோட சத்யாவியா? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆமா கௌதம், அப்பா நீ அன்னைக்கு பேசும்போதே உன் மனசுல என்ன இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உயிரா இருக்குன்றதையும் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்து என் பையனுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். அவன் நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும், அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தோணாது. அவன் சந்தோஷம் எல்லாமே அவ சத்யா கிட்ட தான் இருக்குன்னு தெரியறப்போ அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே கரெக்ட். என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறது எல்லாமே ஏதோ கனவு மாதிரி இருக்கு எனக்கு. நீ அன்னைக்கு சொல்லும் போதே எல்லாமே எனக்கு புரிஞ்சது கௌதம். நீ ஒன்று சொன்ன பத்தியா, அவங்க அப்பாவை பத்தி, அவங்க அம்மாவை பத்தி. ஆனா இந்த மாதிரி வளர்ந்து வரவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கே தெரியும். இப்படிப்பட்டவங்களுக்கு நான் சம்மந்தி ஆகுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டு மருமகன்னா அது சத்யா தான் கௌதம். என்னடாடி சந்தோஷத்துக்கு சந்தோஷமான விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையாதான்டாம்மா. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ தான் எங்களோட உலகம், எல்லாமே நீ தான். உனக்கு சத்யா தான் உலகன்றப்போ உன்னோட உலகத்தை உங்ககிட்ட கொடுக்கறது தானே இந்த அப்பா அம்மாவோட கடமை. இப்போவே கிளம்பு, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம். சாரி, ஏன் மருமகளை. அப்பா ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. நீ என் தங்கம்டா, நீ என்னோட தங்கம்டா. என் தங்கத்து முகத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு தான் அப்பா நீ சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதை தவிர எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா. சாரிப்பா. வேணாம்ப்பா, நீ எனக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி
நல்லாவே சொன்னேன். என் பையன் இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஐ லவ் யூப்பா. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூமா. என் தோளை தாண்டி வளர்ந்ததனால் என்